வெல்கம் பேக் டு கிரிக் பல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்சிபி vs கேகேஆர் கேம் பிளான் தான். பிச் அண்ட் டாஸ் அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும். இது சேம் மும்பையோட ஆடின பிச் தான், ரைப்பூரோட ஹோம், ரைப்பூரோட கிரவுண்ட். இந்த பிச் கன்ஃபார்ம் சேசிங் தான் பெட்டராக இருக்கும், ஏன்னா லோ ஸ்கோரிங் த்ரில்லர் லாஸ்ட் மேட்ச் கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த மேட்சும் லோ ஸ்கோராக தான் இருக்கும். அதனால சேசிங் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். எந்த இடத்துல பாஸ் பண்ணி எந்த இடத்துல அட்டாக் பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போன மேட்ச் மும்பை கடைசி 2 ஓவரில் 11 ரன் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி. வேற சேசிங்கில் 2 ஓவருக்கு 11 அதே மாதிரி இருந்தால் எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறது, ஈஸியாக ரொட்டேட் பண்ணி அடிச்சிடலாம். 2 ஓவருக்கு 20 இருக்கும்போதே அடிச்சாங்க, 18 இருக்கும்போதே. அதனால ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேசிங். 2 டியூ கூட வர வாய்ப்பு இருக்கு, போன மேட்ச் வரலைனாலும் இந்த மேட்ச் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனால சேசிங் பெட்டர் ஆப்ஷன். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஆர்சிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா மேக்ஸிமம் தே சீல் பண்ணிடுவாங்க டாப் 2. அண்ட் இதே மாதிரி விளையாண்டாங்கன்னா தே வில் வின் த ஃபைனல்னு சொல்லணும். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் கேகேஆர் 11. கேகேஆர் பேக் டு பேக் 3-4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஜஸ்ட் அன்பிலீவபிள். 6 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டு மறுபடியும் 4 மேட்ச் ஜெயிக்கிறது ரியலி அப்ரிஷியேட் தயர் எஃபர்ட். அண்ட் கேம் பிளான் எல்லாமே மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவே அண்ட் ஹோம் ரன்லையும் ஜெயிச்சிருக்காங்கன்னா தே ஹேட் குட் பிளானிங் சொல்லணும். ஸ்டார்ட் வித் அண்ட் ரஹானே, அவங்க காம்பினேஷன் கடைசி 4 மேட்சும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒருத்தர் செவன் ஃபீல்டில் ஆடவும் ரஹானே, ஃபின் ஆலன் கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடுறதுனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நிறைய ரன்ஸ் போட முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க ஒன் டவுனில் ரகுவன்சி இறக்கி விட்றாங்க, இல்லை கேமரன் கிரீன் அக்கார்டிங் டு சுச்சுவேஷன். அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ரகுவன்சி இறங்கினாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. கேமரன் கிரீன் 2 டவுனில் வந்து நல்ல மிடில் ஆர்டரில் ஸ்பின்னை டேக் டவுன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதே டாப் 4 ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இதே கண்டினியூ பண்ணாங்கன்னா தே வில் கெட் குவாலிஃபை. ஃபினிஷிங்கில் ரிங்கு ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு, அது ஒரு நல்ல சைன்ஸ். அப்படி சுனில் நரேன் கடைசியில் 1-2 அடிச்சு கொடுப்பாரு. அது போக பவல் ஜஸ்ட் லுக்கிங் குட். லாஸ்ட் கப்புள் ஆஃப் மேட்சஸில் ஒரு நல்ல ஹிட்டிங் பார்க்க முடிஞ்சிச்சு. போன மேட்ச் கிடைக்கலனாலும் கடைசி 2 மேட்ச் முன்னாடியெல்லாம் நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பவுலிங் ஸ்பின் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சிருந்தாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி லிட்டில் எக்ஸ்பென்சிவ். பிச்சை அசிஸ்ட் பண்ணால் மட்டும்தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியுது. சுனில் நரேன் கோட், இந்த சீசன்ல பெஸ்ட் ஸ்பின்னர் அவர் தான். கணிக்கவே முடியல, எவ்வளோ வருஷம் ஆனாலும் கணிக்கிறது கஷ்டமா இருக்கு. பிச்சில் இருந்து தான் ரீட் பண்ண முடியுது. ஐ மீன் பிச் குத்துனதுக்கப்புறம் ரீட் பண்ணுறது கஷ்டம். அது மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு போகிறாருன்னா ரொம்ப கஷ்டம் பேட்ஸ்மேனுக்கு. ஏன்னா குயிக்காக டக்குன்னு வந்துடும் ஒரு 98-100ல். வருண் சக்கரவர்த்தி மேபி கம்பேக் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்டில். ஸ்பின்னர் அசிஸ்ட் பண்ணலினாலும் இது ஃபாஸ்ட் பவுலிங்கில் கார்த்திக் தியாகி சூப்பராக போட்டிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டாக கேமரன் கிரீன் நல்லா போட்டு கொடுக்குறாரு. பட் அப்பப்போ எக்ஸ்பென்சிவாக இருக்காரு, அது மட்டும் பார்த்துக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த அட்டாக் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஆர்சிபி ஜெயிக்க முடியுமா டோன்ட் நோ, பட் அந்த அன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஜெயிக்க முடியும். ஸோ ஆர்சிபி கடைசி 3 மேட்சை சொதப்பிட்டாங்க. கடைசி மேட்ச் மும்பையோட 50-50 தான். கடைசியில் எடுத்துகிட்டு போய் எப்படி ஜெயிச்சாங்க, அது தோக்க வேண்டிய மேட்ச் தான். புவி அடிச்ச 6 ப்ளஸ் லாஸ்ட் பால் மிஸ்ஃபீல்டு, அது மாதிரி கேட்ச் ட்ராப்ஸ், அது மாதிரி சின்ன சின்ன எரர் மும்பை பண்ணனால தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்பு 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஆர்சிபி ஐ திங்க் தே ஹாவ் டு லுக். கோலி 2 மேட்சா டக், இது மாதிரி நடந்தது இல்லை. 2022 நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போதான். ரஜத் பட்டிதார் ஏர்லியராக வந்தால் சொதப்புறாரு. அதே மாதிரி மூவ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா ஏர்லியராக பவுலருக்கு படிக்கிறனாலே ஆட முடியறது இல்லை. அதுக்கப்புறம் டிம் டேவிட் இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷனில் அடிக்க மாட்டேங்கிறாரு. ரொமாரியோ சப்போர்ட் ஃபார்மில் இல்லை. குர்னால் பாண்டியா மட்டும்தான் போன மாதிரி சூப்பராக அடி கொடுத்தாரு. கரெக்டான மூவ் பண்ணனால தான் ரகு சர்மா கொடுக்க முடியல. 2 லெஃப்ட் ஹேண்டர் பெத்தலும் டாப் ஆர்டர்லேருந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஐ திங்க் ஓவராலாக பேட்டிங் கொஞ்சம் சொதப்புறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முதல் மாதிரி ஆடினா தான் ஜெயிக்க முடியும். அது ஸ்லோ விக்கெட் கொடுத்தா ஒன்றுமே திணறுவாங்க. கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் நாளைக்கு மேட்ச்க்கு. இந்த கேஸ் ஃப்ளாட் விக்கெட் கொடுத்தா கன்ஃபார்ம் அவங்க அட்வான்டேஜ், ஸ்லோவாக கொடுத்தா கன்ஃபார்ம் கேகேஆர் தான் நான் பேட் பண்ணுவேன். பவுலிங்கில் புவி சூப்பராக போட்டுடுறாரு. எப்படியோ விக்கெட் அசிஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக அவருக்கு கரெக்டாக பால் ஹேண்டில் இருக்குது, அதனால எப்படியோ போட்டுடுறாரு. ஒரு நல்ல ஃப்ளாட் விக்கெட்டில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் ஸ்விங் உள்ள விக்கெட்டும் ஸ்லோவாக இருக்கிற விக்கெட்லாம் நல்லா போட்டு சூப்பராக போட்டுடுறாரு. ஹேசல்வுட் அப்பப்போ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் மேனேஜபிள். ரசிக்தாரும் அப்படிதான் ஓரளவுக்கு போட்டுறாரு, பிரச்சனை இல்லை. குர்னால் பாண்டியா சொல்லவே தேவையில்ல, எக்கனாமிக்கில் ஒரு 2 சிக்ஸ் கொடுத்தாலும் ஒரு 30-25 முடிச்சிடுறாரு. சுயா சர்மா மட்டும் எக்ஸ்பென்சிவ், பட் ரொமாரியோ சப்போர்ட் வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ வித் ப்ரெடிக்ஷன்.
ஐ திங்க் ஆர்சிபியில் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி இந்த மேட்ச் அடிக்க போறாரு. கரெக்டாக நின்று ஆடி ஒரு 50 60 அடிச்சு மேட்ச் நான் ஆடுவார்னு நினைக்கிறேன். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஐ கோயிங் வித் சுனில் நரேன். இந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்பின்னர் சூட் ஆகலனால இவருக்கு மேபி சூட் ஆகலாம். ஸ்லோ விக்கெட், ஸ்லோ அண்ட் அப் அண்ட் டவுன், ஸ்லோன்னு சொல்கிறத விட அப் அண்ட் டவுன் போல்ஸ் விக்கெட். அதுக்கப்புறம் யார் ஜெயிப்பான்னா நான் கேகேஆர் தான் சொல்லுவேன். ஆர்சிபி கொஞ்சம் புரட்டிட்டு வராங்க, அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. ஐ திங்க் ஐ எம் பேக்கிங் அப் கேகேஆர். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.